ஒரு உமனுக்கு அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணலனாலும் ஸ்டில் அவங்களோட பிக் ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? பிடிவாதம். எனக்கு எப்பவுமே முகப்பரு இருந்திருக்கு சின்னதுல இருந்தே. ஸோ அதனால நான் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நான் எதுவும் ஒர்க் ஆனதில்லை. ஐ ஃபெல்ட் வெரி இன்செக்யூர்டுங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. எனக்காக என் ஸ்கின் நல்லா இருக்கணும்னு ஒரு சுயநலத்தில் நான் செஞ்ச ஒரு ஃபார்முலேஷன் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு இப்போ வந்து அந்த முகப்பருங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனாக அது இருக்குது. இவங்க தான் மிஸ்ஸஸ் ஆர்த்தி ரகுராம், செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேச்சுரல் ஸ்கின் கேர் பிராண்ட் கால்ட் தேகா. இவங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ண பிசினஸை $multi-million கம்பெனியா எப்படி ஆக்கினாங்கன்ற இந்த கான்வர்சேஷன்ல இவங்க அவங்களோட எல்லா சீக்ரெட்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட வேர்ல்ட் கிளாஸ் பிசினஸ் பிளானை வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் நம்மளோட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI ஸ்டோரி டெல்லிங் பாட்காஸ்ட் இன் தமிழ். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களை 0 to 1 lakh போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? 0 to 1 lakh பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சோர்ஸாக இருந்துச்சு. அப்படியா? மாதம் 1 lakhலேருந்து 10 lakh போகிறதுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்கில் அண்ட் கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ப்ரைஸிங்கை 2 விதமாக பிரிக்கலாங்க. ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ரைஸிங் மெத்தட் அண்ட் மாடர்ன் ப்ரைஸிங் மெத்தட். ஸோ எப்படி அவங்க வந்து இந்த விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு கைட் பண்ணலாம் ஒருத்தருமே இல்லை. பட் ஓவர் தி இயர்ஸ் இது வந்து இப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு ஃபேக்ட் சொல்லுது, 93% ஆஃப் மென் ஸ்கின் கேரை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் மேஸ்குலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் தேவை. தேகாவோட என்னென்ன ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாங்க. ஐ வுட் சஜஸ்ட் லைக் 3 பேசிக் ப்ராடக்ட். இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷத்தில் நடந்த ஒரு ஹாரிபிளான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ங்கிறது இந்த ஃபேர்னஸ் கேம்பெயின்ஸ். 2 racist ஜாப் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆர் மேரேஜ் ப்ரொபோசல் ரிஜெக்ஷன் பிகாஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஷன். ஒரு சின்ன ப்ரெசன்ட் இருக்கும். வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி தாட்ஃபுல். பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் பட் ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். இந்தியாவில் மொத்தம் 70 crore உமன்ஸ் இருக்காங்க. இந்த 70 crore 1% உமன்ஸ் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது உமன் ஆண்டர்பிரனர் 70 lakh உமன்ஸ். இந்த 70 lakhல 30 crore ரெவன்யூ கிராஸ் பண்ணி 30 கீழே பண்ணுறவங்க 0.1%, அதாவது 700 உமன்ஸ். இந்த 700 உமனில் வெளில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ கடனோ வாங்காமல் சொந்த காசையே வச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறவங்க 20% அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட 140 உமன்ஸ். இந்த 140 உமன்ஸில் சென்னை, மும்பை மாதிரி Tier 1 சிட்டிஸில் இல்லாமல் ஈரோடு மாதிரி Tier 3 சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அது 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணி நேச்சுரல் நான் கெமிக்கல் ஸ்கின் கேர் பிராண்டை எடுத்து ஒரு மதராக இருக்கும்போது ஸ்கேல் பண்ணவங்க நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் சொன்னேன்னா, இந்த மேத் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இது 1 in a million ஃபினாமினாவாக இருக்காது, 1 in a 70 million ஃபினாமினாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்ன பர்சனல் பெயின் ஆர் உங்களோட ஸ்பார்க்கு இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து முதல் எனக்கு வந்து ஆக்னி இருந்திருக்குங்க. நான் அது பழைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பவுமே முகப்பரு இருந்திருக்கு சின்னதுல இருந்தே. ஸோ அதனால நான் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவும் ஒர்க் ஆனதில்லை. ஸோ ஆக்சிடென்டலாக நான் வந்து இந்த சோப்புன்னு ஒன்று உருவாக்குறேன், சார்கோல் சோப் ஒன்று. அது வந்து ஆக்னிக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, ஆக்சிடென்டலா? ஆமா, வெரி ஆக்சிடென்ட்லி வந்து நான் அதாவது சோப் மேக்கிங் கத்துக்கிட்டேன். அதுல வந்து நான் சோப்ஸ் நிறைய செய்யறேன். அது சார்கோல் வச்சு செய்யறேன். அது வந்து ஆக்னிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுல இருந்து தான் வந்து அப்படியே ஸ்கேல் அப் ஆகி எனக்கு அது பிராண்டா உருவாயிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆக்னி இருந்தது தான் அந்த ஆமா, ஒரு ஃபார்முலேஷன் எனக்காக என் ஸ்கின் நல்லா இருக்கணும்னு ஒரு சுயநலத்தில் நான் செஞ்ச ஒரு ஃபார்முலேஷன் இப்போ பல பேர்த்தோடைய முகப்பருவை இது பண்ணி அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை கிளியர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து எனக்கு ஐ ஹவ் ஃபெல்ட் வெரி இன்செக்யூர்டுங்க. ஆனால் டு பி ஹானஸ்ட், ஒரு முகப்பருக்காக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்து அந்த ஏஜ்ல ஒரு டீனேஜ்ல எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. பியாண்ட் இன்செக்யூரிட்டி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம நீட்டா இருக்கமா இல்லையாங்கிற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட் வந்து சார்கோல் சோப். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த முகப்பருங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனாக அது இருக்கு. இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே ஆக்னே வருது, பிம்பிள்ஸ் வருது. ஜென்ரலாக மக்கள் இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைப்பாங்களா? ஒன்று ஆலோவேரா ஜெல் போடுவாங்க ஃபேஸுக்கு, இல்லை ஹீட்டுன்னு தலையில் எண்ணெய் வைப்பாங்க. ஆனால் யார் இதுக்கு சோப்பு தான் ஒரு சொல்யூஷன் டிசைட் பண்ணுவா? எப்படி மக்களோட இந்த ப்ராப்ளத்துக்கு இதான் நீடுன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி 10ல் 8 பேர்த்துக்கு முகப்பரு இருக்கு. ஓகே, அதான் ரியாலிட்டி. கரெக்ட். ஸோ அந்த 8ல் 2 பேர் தான் ஸ்கின் கேரே பண்ணுவாங்க. கரெக்ட். அதுவும் 7 years பேக் அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சோப்புங்கிறது 10ல் 10 பேர் யூஸ் பண்ணுவாங்க.
பிகாஸ் ரெகுலரா அவங்க லைஃப் ஸ்டைல் சோப்புங்கிறது ஒரு நெசசிட்டியா இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஆக்னியை கிளியர் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எவ்ரிடே பயன்படுத்துற ஒரு பொருளால அதை சரி பண்ண முடியும்னா இட் வில் பி வெரி குட் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் அந்த சோப் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ அதனால அந்த ஃபார்முலேஷனை இம்ப்ரவைஸ் பண்ணி எப்படி எல்லா ஸ்கின், அதாவது ட்ரை ஸ்கின்க்கும் ஆக்னி வரும், அவங்களுக்கும் பொருத்தமா இருக்கணும், ஆயிலி ஸ்கின்க்கும் வரும், அவங்களுக்கும் பொருத்தமா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷனை, நரிஷிங்கான ஒரு ஃபார்முலேஷனை உருவாக்கி, ஸோ வந்து இப்போ சோப் மட்டும் போட்டாலே முகப்பரு போனா ஈஸியா தானே இருக்கும் வேலை. ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் இந்த சாக்கோ சோப் ஹீலிங் ஆக்னிங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா இனிஷியலி மார்க்கெட்டில் என்டர் ஆகிறது ஈஸி. நீங்கள் சொல்ல வர்றது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டார்டிங் எடுத்து செல் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே ஒரு தேர்ட் லெவல் கஷ்டமான ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கும் அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்காது. குளிக்கும் போது மூஞ்சிக்கும் சோப் போட்டா போதும், அது என்னோட முகப்பருவும் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு எவ்ரிடே ஈஸியான ஒரு ப்ராசஸ் ஒரு கன்சர்னுக்கு கொடுத்தது. ஸோ அதுதான் ஐ திங்க் சார்கோல் சோப்கான ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ ஏன்னா இதில் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ சோப்பு செய்யறதுலாம் ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. எல்லாராலையும் உட்காந்து சோப்பு செஞ்சிட முடியாது. அது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தெரியணும், கொஞ்சம் ஃபார்முலேஷன் தெரியணும். நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். நான் அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது என் மக்கள் ஃபேஸில் போடுற ப்ராடக்ட்னும் போது அலர்ஜி வந்துடக்கூடாது. ஸோ ஃபார்முலேஷன்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்டு எப்படி இந்த விஷயத்தெலாம் கற்றுக்கிட்டீங்க? ப்ளஸ் இந்த என்டையர் ஜேர்னியே ஒரு போரிங்கான ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறது கற்றுக்கிறது. ஸோ எது உங்களுக்கு அந்த ஒய் ரீசனை கொடுத்தது, இந்த மோட்டிவேஷனை கொடுத்தது, போர் அடிக்கும் போதும் தாண்டி பண்ணுறது? நீங்க போரிங் சொன்னதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் தான். எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சுத்தமா எந்த சம்மந்தமும் இல்ல. ஓகே. ஆனா இந்த சோப் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ஓகே. மேபி எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் இல்லாதது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் எனக்கு இது பிடிச்சதுக்கான காரணம். பிகாஸ் ஒரு இப்ப நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க சோப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே ஆயிலோ பட்டர்ஸோ கிடையாது. அதோட ஃபார்முலேஷனே வேற. பூரா வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் சிந்தட்டிக் ஐட்டம்ஸும் போட்டு செய்யறாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த ஆயிலையும் பட்டரையும் வச்சு நம்ம அன்றாட யூஸ் பண்ற ஒரு சோப்புங்கிறது ஒரு பண்ண முடியுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ இது வந்து எனக்கு வந்து இட் கேவ் மீ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்படி பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு அந்த கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ அதுதான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் ஃபேசினேட்டிங் இருந்ததுனால தான் இதை நீங்கள் பண்ணவே முடியுதுன்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். ஆமாம், நான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டிய நெசசிட்டி. ஏன்னா ஃபார்முலேஷனுக்குள்ளே போகும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னிக்கல் திங்ஸ், கிளினிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐவ் டன் டிப்ளமோ இன் ஆர்கானிக் ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டியும் நான் சோப் மேக்கிங் இதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் வந்து தோல்வியில தான். ஏன்னா சோப் செய்யும் போது நிறைய பேட்சஸ் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா வந்து என்னன்னே தெரியாது. A+B² என்னன்னு தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அது இல்லாம ஒரு நிதானத்துல பண்ண போது இது வந்து நான் தேகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண ட்ரையல்ஸ். அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்ததுல சோ அந்த ஃபெயிலியர்ஸ்ல நிறைய கத்துக்கிட்டேன். சோ எந்த டெம்பரேச்சர்ல பண்ணணும், என்ன எவ்வளவு கேஜில போடணும், அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து ஒரு டைம் ஒரு பேட்ச் ஃபெயில் ஆகும்போது எனக்கு ஒரு லேர்னிங். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம்னா, சம்திங் லைக் சோப் ஒரு இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை டெவலப் பண்ணோம்னா சின்னதாக நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் சொல்கிறது நிறைய வாட்டி ஃபெயிலியர் வந்து அதில் வந்து கற்றுக்கிறத ஃபைனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளால ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை செல் பண்ணுற மாதிரி கொண்டு வர முடியும். கரெக்ட்டுங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சோப்பை செஞ்சுட்டீங்க. எப்படி அதோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணீங்க? என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க செல் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஓகே. ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்ல கொண்டு வர முன்னாடி எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் சில பேசிக் டெஸ்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து pH டெஸ்ட். உங்க ஸ்கின் pHும் ப்ராடக்ட் pHும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்கேல்ப் ப்ராடக்ட்னா அதுக்கு தனியான pH இருக்கு. ஸோ pH டெஸ்ட், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், எக்ஸ்டர்னல் லேப் அப்ரூவ் டெஸ்ட், லைசன்சிங் இதெல்லாம் பேசிக்கா எந்த ப்ராடக்ட்டும் நீங்க பண்ணணும். ஸோ இது பண்ணியாச்சுனாலே வந்துட்டு your product is safe to use ன்னு ஒன்று இருக்கு. ஸோ டு த நெக்ஸ்ட் லெவல் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட் அதையும் வாங்கிட்டோம்னா இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி சேஃப். இப்போ நியூவாக ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உமன்ஸ் யாரை பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா அவங்க இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் மற்றவங்க செல் பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா சேஃப்டி நார்ம்ஸ் இருக்கு, நிறைய லீகாலிட்டிஸ் இருக்கு. நம்ம இப்ப நிறைய பேர் பண்றாங்க வீட்டுல செஞ்சு அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த சேஃப்டி டெஸ்ட், ஸ்டெபிலிட்டினா என்னன்னா ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கணும். கெட்டு போன ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா ஃபங்கல் டெவலப்மெண்ட், மோல்ட் டெவலப்மெண்ட் நிறைய வரும். ஸோ அது வந்துச்சுன்னா ஸ்கின்ல லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால அந்த பேசிக் டெஸ்ட்டை கண்டிப்பா பண்ணிட்டு நீங்க விற்கிறதா லீகலி கரெக்ட். ஸோ இப்போ நீங்க பொருளை செஞ்சுட்டீங்க, அதோட குவாலிட்டியும் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அது எங்கே விற்றீங்க, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணீங்க செல் பண்ணுறதுக்கு?
நான் வெரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துட்டுங்க என்னோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல போட்டேன். அதுவும் வந்து விக்கிறதுக்காக போடல. இந்த மாரி செஞ்சோம். நம்ம ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணுவோம்லங்க. இங்க போனோம், அங்க போனோங்கிற மாரி அந்த ஓகே. சோப் எடுத்து இந்த மாரி ஐ மேட் அ கூல் ப்ராசஸ் சோப் வித் திஸ் அப்டின்னு சொல்லி கேட்டேன். அப்ப நெறைய என்குயரி வந்துச்சு. நல்லா இருக்கு. பட் வந்து அப்ப பிசினஸ் இன்டென்ஷன் ஓகே. கிடையாது. ஆஹா. பிசினஸ் பண்ணணும் அந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ போக போக இந்த சைமல்டேனியஸ்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, வை நாட் மேக் இட் அ பிசினஸ்ன்னு அவங்களே கேட்கவும், சரி அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அப்ப வந்து எனக்கு கடை போடவோ அதெல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்டும் இல்ல. ம்ஹ்ம். ஐடியாவும் இல்ல. ஏன்னா எனக்கு ம். வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. வொர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஸோ ம். அதனால Instagram அண்ட் Facebook அப்ப வந்து மக்கள் ஃபுல்லா அங்க தான் இருந்தாங்க. ஸோ ம். ஆன்லைன் வந்து அப்போ ஒரு பூமிங் பீரியடா இருந்துச்சு. எஸ்பெஷலி Instagram, Facebook சோஷியல் மீடியாஸ். ம். ஸோ அங்க வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அங்க போஸ்ட் பண்றேன். ஸோ போஸ்ட் பண்ணப்பனா என்கொயரிஸ் வருது. ஸோ ம்ஹ்ம். வந்து அதுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியவும் அத அப்படியே அங்கேயே ஸ்கேல் பண்றோம். Instagram, சோஷியல் மீடியால தான் வளர்றோம். சரி, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்கள மாரி வுமன் ஆன்டர்பிரினர்லாம் ஸ்டார்ட்டிங்ல செஞ்ச பொருள எங்கெங்கலாம் எடுத்துட்டு போய் விக்கலாம்? ஸோ அவங்களோட ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ கேதர் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹானஸ்டான ரிவ்யூ வேணும்னா, பிஃபோர் ஸ்டார்ட்டிங் பிசினஸ் உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, அவங்களுக்கு ப்ராடக்ட் குடுங்க. ஸோ அப்படி குடுக்கும்போது, ஒண்ணு உங்களுக்கு ஹானஸ்டான பதில் வரும். இல்லாட்டி அட்லீஸ்ட் நெகட்டிவா உங்கள பத்தி 2 விஷயம் வெளிய போகும். அடுத்தது கிவ் இட் யுவர் வெரி க்ளோஸ் சர்க்கிள். ம். யாரு உங்ககிட்ட ஆன் ஃபேஸ் வந்து இது நல்லா இல்ல, ஓகே. இது பண்ணாதன்னு உங்ககிட்ட ஆன் ஃபேஸ் சொல்லணும். ஏன்னா ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே ம். சிலர் இருப்பாங்க. ம். ப்ளீசிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள ம். போய் கஷ்டப்படுத்த வேணாம். நல்லா இருக்குதான்னு சொல்லணும். அது புரியுது. பிசினஸ்க்கு வொர்க் அவுட் ஆகாது. ம். a friend who will tell you this is not nice. இது வொர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட குடுங்க. கண்டிப்பா நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வேணும். அப்பதான் நீங்க ப்ராடக்ட்ட கரெக்ட். டெவலப் பண்ண முடியும். எவ்வளவுக்கு அதிகமா உங்களுக்கு வந்து நெகட்டிவான ரிவ்யூ வருதோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராடக்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க ப்ராடக்ட்ட இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட்ட உருவாக்க முடியும். ஸோ எங்கெங்கலாம் விக்கலாம்னு நினைக்கிறீங்க? விக்கிறதுக்கு ஆப்வியஸா ஸ்டார்ட் ஆன்லைனுங்க. ம். ஆன்லைன்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஆன்லைன் வந்து ஒரு ஈஸி ஃபோரம் டு என்டர். ம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு பெரிய ரெண்டல் செட்டப். கிடையாது. ஒரு இன்ஃப்ரா பில்ட் பண்ண வேண்டிய வேலை ம். கிடையாது. சோ ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ம்ஹ்ம். குரோத் ஆக ஆக நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல பார்க்கணும். உங்களோட ஆன்சர்லேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இனிஷியலா ஸ்டார்ட் பண்றவங்க, யார் அவங்கள புடிக்காதோ, போல்டா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்களோ, அவங்களுக்கு நம்ம குடுக்கறது மூலியமா நம்ம ஹானஸ்ட்டான ரிவ்யூ கேதர் பண்ணலாம். பிளஸ் இனிஷியலா என்டர் ஆவறதுக்கு நம்ம சோஷியல் மீடியான்றது லோ பேரியர். ஆஃப்டர் நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு பெட்டர் மார்க்கெட்ட கண்டிப்பா பார்த்தாகணும். கரெக்ட். ஸோ இப்போ நீங்க ப்ராடக்ட்ட செஞ்சுட்டீங்க. அந்த குவாலிட்டியும் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. எங்க விக்கணும்னு முடிவும் பண்ணிட்டீங்க. ஸோ எத வச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த விலைன்னு டிசைட் பண்ணீங்க? ஏன்னா ஜென்ரலா வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு அவங்க ப்ராடக்ட்டோட விலை ரொம்ப அதிகமா வச்சுடுறாங்க. வால்யூமே இல்ல. யாருமே வாங்கவே மாட்றாங்க. இல்ல ரொம்ப விலை கம்மியா வச்சுடுறாங்க. ப்ராஃபிட் மார்ஜினே இல்ல. ஸோ ஒரு கரெக்ட்டான ரைட் பிரைசிங் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெரிய பிரைசிங் நாலேட்ஜ் எல்லாம் கிடையாது. ம்ஹ்ம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா பிரைசிங்க 2 விதமா பிரிக்கலாங்க. ஓகே. ஸோ ட்ரெடிஷனல் பிரைசிங் மெத்தட் அண்ட் மாடர்ன் பிரைசிங் மெத்தட். ஓ! ஸோ ட்ரெடிஷனல் பிரைசிங் மெத்தட் அப்படின்னா உங்களோட மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ? ம்ஹ்ம். உங்களுக்கு எவ்வளோ லாபம் வேணும்? ம். அதுதான் எம்ஆர்பி. ஃபார் ஓ! எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் மேக்கிங் காஸ்ட் ₹50. ம். எனக்கு லாபம் வந்து அதுல ₹50 வேணும். ஸோ எம்ஆர்பி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ₹100. ஸோ மாடர்ன் பிரைசிங் மெத்தட்ல என்ன பண்ணோம்னா கஸ்டமர் வில்லிங்னஸ் டு பே ம். ₹120 வச்சுக்கோங்க. ம். அதுல உங்களோட காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ஒரு ₹50 அதுக்கு மைனஸ் பண்ணிருங்க. மிச்சம் வரது தான் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். சோ ம்ஹ்ம். அதுதான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். சோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின்ல தான் நீங்க குறைச்சுக்க முடியுமே தவிர, இப்ப ஆட்ஸ் ரன் பண்றோம். எதுவா இருந்தாலும் காஸ்ட் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னாலும், யூ கேனாட் இன்கிரீஸ் த எம்ஆர்பி. இன்ஸ்டெட் யூ ஹேவ் டு கட் டவுன் த ப்ராஃபிட் மார்ஜின். நான் ஒரு பொருள் செய்றேன். அது வந்து விலை அதிகமா இருக்கு. எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுறதுக்காக நான் ₹120 விக்கிற ஒரு பொருள 500 வச்சேன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. சோ அவங்க கரெக்ட். என்ன விலை குடுத்து வாங்குவாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய லாபத்த குறைச்சுக்கோங்க. ஸோ எப்படி அவங்க வந்து இந்த விலை குடுத்து வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட் அனாலிசிஸ். ம்ஹ்ம். சோ ஆல்ரெடி மார்க்கெட்ல எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஓஹோ! காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுங்க. ம்ஹ்ம். நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க? பிரீமியமா, மாஸ் வால்யூம் ப்ராடக்ட்ஸா? அதுக்கு தகுந்த பிரைசிங் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்து, அதுல இருந்து இவாலுவேட் யுவர் ஆப்பரேட்டிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பிரைஸ டிசைட் பண்றதுக்கே இவ்ளோ பண்ணணுமா நம்ப? இனிஷியல் ஸ்டேஜஸ் இல்ல. இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணையில எனக்கு கைட் பண்ணலாம் ஒருத்தருமே இல்லைங்க. ம்ஹ்ம். பட் ஓவர் த இயர்ஸ் இது வந்து இப்ப நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே. சோ இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு தே கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட். அப்ப இனிஷியலா வந்து எல்லாருமே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு டிசைட் பண்றது தான் பெட்டர். பெட்டர். ஸோ அவங்க ஸ்கேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. Correct. ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு. ஸோ ஸ்டார்ட்டிங் டைம்ல ப்ராடக்ட்ட பேக்கேஜிங் பண்றது, பாக்ஸ் டிசைன் பண்றதுலாம் கஷ்டம். ஸோ நீங்க அப்ப எப்படி பண்ணீங்க? இப்ப பண்றவங்கலாம் எப்படி சூப்பரா, ஈஸியா, ஃபாஸ்ட்டா பண்ணலாம்னா, என்ன டிப்ஸ் நீங்க குடுப்பீங்க?
ஸோ வந்து நீங்க டிசைன் பண்றது ஒரு பிராண்ட் கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, உங்களோட டிசைன் லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணையிலேருந்தே வந்து நாங்க நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க வந்து எடுத்துட்டு போனோம். நேச்சரை இயற்கையை சார்ந்த பொருட்கள் நாங்க செய்றோங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும்னா, அது பேக்கேஜிங் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ முதல்ல இருந்தே வி வர் வெரி கிளியர் அபவுட் இட். எங்களோட எந்த பேக்கேஜிங் எடுத்தீங்கனாலும், அதுல வந்து என்ன பொருள் போட்டு செய்றோமோ, அதோட பிக்சர்ஸ் ஆன் த லேபிள் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கம்யூனிகேஷன். பார்க்குறவங்களுக்கு இந்த பொருள் தான் செஞ்சாங்கன்னு தெரியும். ஸோ நீங்க ஃபாஸ்ட்டா, குயிக்கரா செய்யணும் அப்படின்னா, ஒரு டிசைனிங் உங்களுக்கு வேணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மூட் போர்ட் ரெடி பண்ணலாம். மூட் போர்ட் அப்படிங்கிறது உங்க பிராண்டுக்கான கலர் தியரி, இந்த கலர் கூட அசோசியேட் பண்ணலாம். இதுதான் நான் கம்யூனிகேட் பண்ற ஒரு மூட் போர்ட் வேணும். ஸோ அந்த மூட் போர்ட் குடுத்துட்டோம்னா, ஒரு கிராஃபிக் டிசைனருடைய டிசைனிங் ஒர்க் ஈஸி ஆகும். ஸோ அகைன் இப்ப ஏஐ டூல் சப்போர்ட்லாம் இருக்கு. நீங்க ஏஐ கிட்ட இது பண்ணி கூட யூ கேன் கெட் த வொர்க்ஸ் டன் இன்னும் ஃபாஸ்ட்டா, பெட்டரா. ஸோ ஒரு பிராண்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, ஐ திங்க் யூ வில் நீட் அ ப்ராப்பர் கிராஃபிக் டிசைனர் who can give you and set the language across all your packaging. ஓகே. So அந்த ஆங்கிள்ல பார்க்கணும். புரியுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல பிராண்டை பண்றவங்க மோஸ்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிராண்ட் என்ன கன்வே பண்ணுதுன்னு டிசைட் பண்ணிட்டு மிச்சபடி பேக்கேஜிங் பண்றது, டிசைன் பண்றதுலாம் நம்ம நியூ மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஏஐ வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் ஒன்ஸ் கம்பெனி ஸ்கேல் ஆகுதுன்னா அப்போ நம்ம ஒரு ப்ராப்பர் டிசைனர் வச்சு பண்ணணும்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம உங்களோட ஃபர்ஸ்ட் சேல்ஸை பற்றி பார்ப்போம். எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏற்கனவே தெரிஞ்ச வெல் நோன் பிராண்ட்லாம் சீப்பர் ப்ரைஸில் கொடுக்கும்போது பேர் தெரியாத கையில் செஞ்ச ஒரு ப்ராடக்ட்டை ப்ரீமியம் விலையில விற்கிறதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து என் ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணேங்க. ஸோ அங்கே வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தி டு நாட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் இந்த நேச்சுரல் சோப்பு எதனால இது யூஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு ஐடியா இல்லாம தான். ஸோ அந்த இடத்துல நான் வந்து எஜுகேட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ கேவ் தம் இன்ஃபர்மேஷன் அபவுட் எதனால இந்த சோப் யூஸ் பண்ணணும் ஆர் எதனால நீங்க இயற்கை சார்ந்த பொருள் நோக்கி போகணுங்கிற ஒரு எஜுகேஷனை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ஐ மேட் 11,450 rupees. அப்போ வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இதுக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண யாரும் இல்ல. இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்க யாரும் இல்லாத காரணத்தால தான் என்கிட்ட வாங்கினாங்க. நீங்க சொல்ற மாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சிந்தட்டிக் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ். இது வந்துட்டு முழுக்க இயற்கை சார்ந்த பொருள். ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் தெம் த இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன். அதனால வாங்க வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வி டிசைடட் டு மேக் இட் அஸ் அ பிஸ்னஸ். ஸோ இனிஷியல் டைமில் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ணும்போது அதை நீங்கள் பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேல்ஸ் வேன்னு நினைக்கிறீங்க. சேல்ஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் வேன்றது அந்த ப்ராடக்ட்டை பற்றி எஜுகேட் பண்ணி அவங்க டவுட்டை சால்வ் பண்ணுறது ஈஸி சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க டேரெக்டாக பண்ணும்போது. ஈஸி சேல்ஸுங்கிறத விட அவங்களோட புரிதல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி. எதனால இவங்க கிட்ட வாங்கணுங்கிற ஒரு புரிதலோட போவாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் கால் பண்ணி என்கிட்ட ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதில் நிறைய பேர் என் ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் 0லேருந்து 1 lakh per month போனோம்னா 30 ப்ராடக்ட் விற்கிறதுலேருந்து 1000 ப்ராடக்ட் விற்கணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பண்ண எந்த ஒரு ஃபேக்டர் இது பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். நம்பர் 1 நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். நம்பர் 2 கஸ்டமர் ரிட்டென்ஷன். நம்பர் 3 நியூ கஸ்டமர் அக்விசிஷன். ஓ சூப்பர். ஸோ இந்த 3 வேணும். ஸோ உங்களுக்கு வந்து புதுசா கஸ்டமர்ஸ் உள்ள வரணும், வாங்கின கஸ்டமர்ஸ் திரும்ப வாங்கணும், ப்ராடக்ட் ரொம்ப தரமா இருக்கணும். இந்த 3ம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கேல் பண்ணிடலாம். ஒரு கம்பெனியை உருவாக்குற ஃபவுண்டருக்கு சேல்ஸ் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சேல்ஸ் ஸ்கில் கத்துக்கிறதுனால பிசினஸ் growthக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணும்? ஃபவுண்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன். நீங்க செஞ்ச பொருளை உங்களாலேயே விற்க முடியலன்னா வேற யாருனாலையும் விற்க முடியாது. ஸோ யூ ஷுட் நோ டு செல் யுவர் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டை விற்க தெரியணும்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தின முழு நாலேஜ் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் இப்படிதான் செஞ்சிருக்கேன், இதை போட்டா இப்படி ஆகும்னு என்னால சொல்ல முடிஞ்சாதான் என்னால விற்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஹையர் பண்ணிக்குவேன் ஆர் யூனோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் போட்டுப்பேன். பட் தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஃபவுண்டருக்கு விற்க தெரிஞ்சால் மட்டும்தான் கம்பெனி வரும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டீமை ஹையர் பண்ணும்போது என்னென்ன தப்பு பண்ணீங்க? இதை பார்த்துட்டு இருக்க ஒரு நியூ ஆண்டர்ப்ரனர் அவங்களோட ஃபர்ஸ்ட் டீமை ஹையர் பண்ணுறாங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்ல டீமை செட் பண்ணி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ ஹையரிங்ல தப்புன்னு நான் எதுவும் பண்ணலைங்க. நாங்கள் Tri3 சிட்டிலேருந்து வரோம். ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் எடுத்து நாங்கள் தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஹையரிங்ல தப்புன்னு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் 7 years பேக் ஹையர் பண்ண ஸ்டாஃப்ஸ் இப்போ வரைக்கும் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்னு எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் பார்ப்பேன். நம்பர் 1 இஸ் ஆட்டிடியூட். நம்பர் 2 ஸ்கில். நம்பர் 3 வந்துட்டு கம்யூனிகேஷன். இந்த 3ம் ஒரு D2C பிராண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டீம் கிட்ட எப்படி உங்களோட ட்ரீமை செல் பண்ணீங்க? ஸோ அவங்களுக்கு சம்பளத்துக்காக உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறோன்னு இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து சம்திங் பெருசாக பில்ட் பண்ணுறோன்ற ஃபீலை கொடுத்தது? 3 விஷயங்கள் நான் தம் ரூலா வச்சிருக்கேன். நெவர் ரூல் யோர் டீம்.
நெவர் பி அ டிக்டேட்டர், ஓகே. நெவர் பி அன்அப்ரோச்சபிள். ஸோ உங்க டீம் மெம்பர்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். பி அ கம்ஃபர்டபுள் பாஸ் ஸோ தட் யூ கேன் கம்யூனிகேட் வாட் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் அண்ட் யுவர் டீம் வில் ட்ராக், யுவர் டீம் வில் லேர்ன் வாட் தே ரியலி வாண்ட் டு. ஓகே. அவங்க வந்து ஒரு ஐடியா ஷேர் பண்ண கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். நம்ம தப்பே பண்ணாலும் நம்மளோட டீம் மெம்பர் இது தப்புன்னு நம்ம கிட்ட சொல்ல தயங்கக்கூடாது. ஸோ பி அ கம்ஃபர்டபுள் பாஸ் where they can communicate and feel approachable. So இது இருக்கும்போது உங்களோட விஷன் அவங்க பெட்டரா புரிஞ்சுப்பாங்க. You will be easily able to communicate where the brand is going towards. ஸோ இப்போ நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களை 0 to 1 lakh போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? 0 to 1 lakh பண்றதுக்கு வெப்சைட் தான் எனக்கு ஒரு பெரிய சோர்ஸா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்க வந்து செல்லிங் ஒன்லி ஆன் ஆர் சோஷியல் மீடியா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு கஸ்டமரை கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு 20 minutes டைம் ஆகும். ஆனா வெப்சைட்ல அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் பத்தின எக்ஸ்பிளேஷன் ஒரு 5 minutes கொடுத்தோம்னா அவங்க வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணாங்கன்னா லைவ்ல நிறைய ஆர்டர்ஸ் உருவாயிட்டே இருக்கும். ஓகே. சோ வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் 20 minutes தான் இந்த டே ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கும் போதும் அவங்க வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்றாங்கும் போதும் உங்களோட டைம் கன்சம்ஷன் இதாகும். சோ வந்து வெப்சைட் தான் எனக்கு ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருந்துச்சு. ஏன்னா எங்களால நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடிஞ்சுச்சு. 0 to 1 lakhல இருக்கவங்களுக்கு ஈஸியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்ஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஆடியன்ஸை வெப்சைட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அதில் மொத்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அவங்களே உட்காந்து ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ண தேவையில்ல, எல்லாமே வெப்சைட்லேயே இருக்குது. அது ஒரு பெஸ்ட் சேல்ஸ் சொல்ல வரீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குங்க. அப்ப அந்த நான் டைம்ல ஸ்டார்ட் பண்ணப்ப வெப்சைட் வந்து ஒரு நெசசிட்டியா இருக்கான்னு தெரியல. இப்ப வந்து டே ஒன்ல இருந்தே வெப்சைட் வேணும், வெப்சைட் இந்த டைம்ல நெசசிட்டி கண்டிப்பா வேணும். இப்ப இருக்க ஆடியன்ஸ்ல நாங்க பாக்குற தயக்கம் என்னன்னா வாட் இஸ் த பிரைஸ்னு கேட்க நிறைய பேர் தயங்குவாங்க. ஆனா வெப் லிங்க் இருந்துச்சுன்னா அங்க போய் பாப்பாங்க 500 எனக்கு வேணுமா வேண்டாமான்னு அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. சோ நம்ம மெசேஜ்ல வந்து கேட்டு கன்வெர்ட் ஆகுற ரேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எல்லாரும் வந்து பிரைஸ் கேட்க மாட்டாங்க. சோ அதனால வெப்சைட்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸி கோவா இருக்கும். ஒரு நியூ மதராகவும் கம்பெனியோட ஃபவுண்டராகவும் எப்படி ஃபேமிலியும் பார்த்துட்டு கம்பெனியும் க்ரோ பண்ணீங்க? அதுக்காக எஃபெக்டிவாக எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? உண்மை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் எதுவும் கிடைக்காது. சோ எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையும் தேகாவும் வந்து ஒட்டுக்காதான் வளர்ந்தாங்க. சோ வந்து நான் என்னோட டைம் மேக்ஸிமம் அதிகபட்ச டைம் மேனேஜ்மெண்ட்டே என்னன்னா என்னோட செல்ஃப் டைம் எனக்கான ஹீலிங் டைம் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குழந்தை தூங்கும் போது தேகாவையும் சோ குழந்தை வேற யாராச்சும் கொடுத்துட்டு தேகாவையும் பாத்துக்கிட்டேன். So that's how I managed. இது ஜென்ரலாக எல்லா ஆண்டர்பனருக்கும் வர பிரச்சனை தான். ஸோ உங்கள் ஃபேமிலி கிட்ட உங்கள் ட்ரீம் எப்படி செல் பண்ணீங்க? முக்கியமாக உங்களுக்கு ஆண்டர்பனர்ஷிப் பற்றியும் உங்களோட ட்ரூ கெப்பாசிட்டி பற்றியும் சுத்தமாக ஐடியாவே இல்லாத போகுது. இல்லைங்க, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் நான் கேப்பபிள்னு. ஏன்னா நான் சைல்ட்ஹுட்ல இருந்து ஐ ஆல்வேஸ் நேச்சுரலி ஹேட் லீடர்ஷிப். நான் எனக்கு கேப்பபிளான ஒரு பர்சனா தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா ஐ வாஸ் நியூலி மேரிட் அண்ட் ஜஸ்ட் 21. அப்ப நீ பிசினஸ் ஆரம்பிக்கணுமாங்கிற ஒரு கன்சர்ன்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க யார்கிட்டயும் போய் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா பண்றேன் அந்த மாதிரி ஐ டிடன்ட் செல் மை ஐடியா. ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு பண்ணு, யூ கேன் டூ இட்னு சொன்னாரு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு உமனுக்கு அவங்க ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணலனாலும் ஸ்டில் அவங்களோட பிக் ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? பிடிவாதம். அதாவது கண்டிப்பா நான் பண்ணுவேன். எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னா கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் நீங்க பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க ஃபேமிலி கிட்ட இருந்தா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது யூஆர் பிச்சிங் டு அன் இன்வெஸ்டர். அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்டர்ட்ட பிச் பண்றீங்க. அது அப்பா ஆகட்டும் அம்மா ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும். ஸோ அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா இதுதான் என் பிசினஸ், இதுதான் நான் பண்ண போறேன் நீங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்கன்னா பண்ணுமான்னு சொல்லிடுவாங்க. ஒரு தயக்கத்திலையும் தாழ்வு மனப்பாட்டையும் போய் பேசும்போது அவங்களே இதெல்லாம் நீ வேண்டாம் உன்னால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம பேரண்ட்ஸை இன்வெஸ்டராக பார்த்து போல்டாக பிச் பண்ணுறீங்களா? ஸோ ஒரு கப்புலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த 3 கேரக்டரிஸ்டிக் இருக்கவே கூடாது? ஸோ ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகலாம். எந்த 3 கேரக்டரிஸ்டிக் இருக்கணும்னு சொல்றேன். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம ஹஸ்பண்ட்ங்கிறதாலையோ இல்லை ஒய்ஃபுங்கிறதாலையோ அப்பர் ஹேண்ட்ல இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். நம்பர் 2, your personal life has nothing to do with your business life. வீட்ல அடி சண்டை கலவரம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆபீஸ்க்குன்னு வந்துட்டோம்னா it should be all about business. அங்க ஃபைட் இருந்தாலும் இங்க நீங்க வந்து பிசினஸ் பத்தின விஷயங்கள் ப்ரொஃபஷனலா டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு. நம்பர் 3, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு ஒப்பீனியனை நான் சொல்றேன் அப்படின்னா அது மாற்று கருத்து இருந்தா அவரும் கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க ஒன்று சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது நான் கரெக்டா வராது பிராண்டுக்குன்னா நானும் சொல்றேன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 1 பிரேக் பண்ணி லெவல் 2 என்டர் ஆகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஆண்டர்பனர் பிஸ்னஸில் 0 to 10 lakh எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றத எக்ஸாக்டாக இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்.
இந்த லெவலில் என்னோட ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, மாதம் 1 லேக்லேருந்து 10 லேக் போகிறதுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்கில் அண்ட் கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஓகே. ஃபேஸிங் த ஃபெயிலியர். ஏன்னா, அப்ப வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் நாங்க கொண்டு வரோம். ஸோ அப்ப வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் R&D ஒர்க்ஸ் கோயிங் ஆன். ஸோ வந்து R&Dங்கிறது உங்களுக்கு பேஷன்ஸ் கத்து தரும். ஏன்னா, நீங்க ஒரே ஷாட்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணிற முடியாது. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லா இருந்துச்சு. ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி லான்ச் பண்றதுக்கு. ஸோ பர்சனல் ஸ்கில், பிஸ்னஸ் ஸ்கில்? பிசினஸ் ஸ்கில்னா ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அப்ப வந்து நீங்க ஸ்டாக் வைக்கணும், ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கணும், பேக்கேஜிங் ஸ்டாக் இருக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் எடுக்கிற அளவுக்கு பேண்ட்வித் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும். ஸோ அந்த ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஸ்கில் வென் யூ எக்ஸ்பேண்ட் பிக். ஸோ லெவல் 1ல இல்லாத எந்த ஒரு நியூ விஷயம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு லெவல் 2ல பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதை தாண்டி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஸோ மெட்டா ஆட்ஸ். ஸோ தட் இஸ் வேர் வி ஸ்டார்டட் ஸ்கேலிங் அப். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் சோஷியல் மீடியா போட ஆரம்பிச்சோம். தட் ஹெல்ப் இன் டார்கெட்டிங் நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் ஆல்சோ அக்வயரிங் நியூ கஸ்டமர்ஸ். ஸோ ஆட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பிளஸ் அந்த டைம்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய பூம். அப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள வந்தாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் கொண்டு போய் சேர்த்துச்சு பிராண்டுக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களும் அப்போ வந்து இட் வாஸ் கோயிங் வெரி வெல்லுங்க. இந்த டைம்ல நீங்க அப்ப பண்ண ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, வேற என்ன டிஃபரெண்டா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து நான் சொன்ன விஷயங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் சொல்ற இந்த 2 விஷயமும் இஸ் கைண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட். சோ மெட்டா ஆட்ஸும் ரொம்ப காம்படிஷன், அதனால உங்களோட கேக் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது. இன்ஃப்ளூயன்சர் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சரும் ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஒவ்வொரு பிராண்ட்ஸையும் ப்ரமோட் பண்றாங்க. சோ ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் இருக்காது. சோ இன்னைக்கு இந்த சீரம் சொல்றாங்க, நாளைக்கு அந்த சீரம் சொல்றாங்கங்கிற ஒரு இது இருக்கும்போது அது நம்ம ட்ரஸ்ட் பண்ணுமா இல்லையாங்கிற ஒரு கன்சர்ன் வருது. சோ இப்ப அதை தாண்டி ஐ திங்க் உங்களோட பேஜ்ல நீங்க போடுற உண்மையான ரா கான்டென்ட்ஸ் ஆர் பெட்டர் மைலேஜ் ஃபார் த பிராண்ட். கம்பெனியோட ஓன் பர்சனல் பிராண்டிங் வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுத்து பண்ற பர்சனல் பிராண்டிங்கோட பெட்டரா தான் இருக்குங்க. ஓகே. நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இன்னமும் வொர்க் பண்ணலாம். அந்த நெசசிட்டி இருக்கு. ஆனா அதோட பவர் குறைஞ்சிருச்சு. இது பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ளூயன்சரா இல்ல எப்படி இது? பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் த இன்ஃப்ளூயன்சர் ஹஸ் பில்ட். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் டூ மெனி ப்ரமோஷன்ஸ் பண்ணாம ஆர் ஜென்யூனான ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்க ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் ஆயிருந்துச்சுன்னா ஓகே. அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த பிராண்ட் இதுவும் நாளைக்கு அடுத்த பிராண்ட் இதுவும் ஒரே ப்ராடக்ட போட்டு பண்ணும்போது ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஆட் தான் தெரியுது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஜென்யூனான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பிராண்ட்ஸை ப்ரமோட் பண்ணாலும் ஆடியன்ஸ் வில் ட்ரஸ்ட் த இன்ஃப்ளூயன்சர். ஓகே. ஆனா ரிப்பீட்டடா சேம் ப்ராடக்டே இப்போ எங்க லிபாமே ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு பிராண்டோட லிபாம்னு போகும்போது வியூவர்ஸ்க்கு ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களோட டீம் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் யார் உங்களுக்கு வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணீங்க? ப்ளஸ் நீங்கள் டேகாவோட ஒர்க் கல்ச்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் வந்து என்னன்னா யாரும் எனக்கு சொல்லி தராதது. பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி டு ரைட் ஆன் அ கிளீன் போர்ட் தேன் ரைட்டிங் இட் ஆன் அ ஆல்ரெடி ரிட்டன் போர்ட் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ ஃபார் மீ இன் தேகா எனக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது எம்ப்ளாயி ஷுட் ஃபீல் ஹோம். ஸோ ஃபீல் ஹோம்னா என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது ஜாலியா இருக்கிறது கிடையாது. டேக்கிங் ஓனர்ஷிப், பீயிங் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல்வேஸ் பீயிங் ரிலேபிள். இந்த 3 குவாலிட்டி ஒரு எம்ப்ளாயிக்கு வேணும்னு நான் நினைச்சேன். அண்ட் தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். ஸோ வந்து இஃப் தே ஃபீல் ஹோம் தே வில் பி தேர். ஸோ நம்ம இங்க போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் டயர்டானா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து ஐ வாண்டட் தெம் டு ஹேவ் த்ரூ அவுட். இதெல்லாம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரெக்டாக நீங்கள் நெயில் பண்ணியிருக்கீங்க, அழகாக சொல்கிறீங்க இந்த பாயிண்ட்லாம். பட் அந்த டைமில் இது எங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இந்த விஷயமே தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த விஷயத்த? நீங்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஃபேக்டர்லாம்? இந்த விஷயத்த நான் வந்து கத்துக்கலைங்க. நான் சின்னதுல எங்க ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தார், பாஸ்டன் லாசர்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 3 விஷயம் வந்து என்னன்னா, நோ ஹைரார்கி, ஆல்வேஸ் அப்ரோச்சபிள் அண்ட் எனி டைம் அவைலபிள். ஸோ இந்த 3 விஷயம் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டோம். ஸோ அதை தான் நான் இப்போ என் கம்பெனிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோங்க. ஸோ அவரோட கேபினுக்கு எனி டைம் நாங்கள் போகலாம். ஓயே சார் எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். ஃபுட் நல்லா இல்லைனாலும் வி கேன் டைரக்ட்லி வாக் இன். நாங்கள் டீச்சரை பார்த்து ஒரு பிஏட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் கேபினுக்குள்ள போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. என்னோட கம்பெனியில் என்னோட டீமுக்கு நான் ஃபாதர்லி அப்ரோச் பண்ணோம். ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம். சிம்பிளாக என்னன்னா, நம்ம எம்ப்ளாயி என்னதான் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஃபாதர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு ஜென்ரலாகவே. இதில் என்ன அட்வான்டேஜ்னு எங்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஸ்டில் வந்து நம்ம திட்ட முடியாது. ஏன்னா
தே ஆர் பார்ட் ஆஃப் அவர் இன்செக்யூரிட்டி, பார்ட் ஆஃப் அவர் கரேஜ். நம்ம பண்ற பிளான்ல நம்மளோட கேரக்டர்ல ஒரு பார்ட்ன்றதுனால நம்ம அவங்களை திட்டவே முடியாதுன்ற மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த அப்ரோச் தான் எனக்கு இருந்தது. இப்போ என்னோட டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் ஃபோக்கஸான பீப்புள். நாங்கள் ஃபோக்கஸ்ன்றது பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவோம் அவங்கள. எந்த ஒர்க்கிங் டைம்ல 0 ஃபன் இருக்கும். ஜஸ்ட் அவங்களோட விஷயமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான், ஆர்ட்டை பெட்டர் ஆக்குறதுக்கு. அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் உங்களோட டீமோட வீடியோ பற்றி அனுப்புனேன். அவங்கள சார் நீங்கள் இந்த கம்பெனியில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு கேளுங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இவ்வளோ ஃபன்னாக இருக்காங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு. எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோக்கஸ்ன்றது ஆர்ட்டு. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கணுன்றது எங்களோட விஷயம். ஸோ நீங்கள் எப்படி அந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த பிளேஃபுல்னஸ்க்கும் எப்படி அந்த கோடை ட்ரா பண்ணுறீங்க? நீங்கள் ஃபோக்கஸாகவும் இருக்கணும், பிளேஃபுல்லாகவும் இருக்கணும். ஃபோக்கஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கையும் அவங்களோட டாஸ்கையும் அந்த ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலே அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். நாங்க கொடுக்குற விஷயம் வந்து கம்ஃபர்ட். when you give comfort they naturally feel responsible and take the ownership. ஒரு ஸ்ட்ரிக்டான பாஸா இருந்தாங்கன்னா எப்படியாவது ஏமாத்தணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஹியூமன் சைக்காலஜி. கரெக்ட். ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா பண்ண வேணாம்னு தோணும் நம்மளுக்கே. ஆனா வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பர்சன் ஒண்ணு சொன்னாங்கன்னா அது தப்பாவே இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு தோணும். கரெக்ட். So it's again psychology தான். So when you give comfort, they naturally feel they belong to the company. இந்த கம்பெனி அவங்களுதுன்னு அவங்களுக்கு தோணணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஸோ நான் அந்த ஆங்கிள் பாக்குறேன். ஓகே. Even our employees are very very focused. ஒர்க்கை கரெக்டா பண்ணிடுவாங்க. They also have some fun. ஓகே. ஒன்ஸ் வந்து ஒரு டைமுக்கு நடுவில் வந்து ஃபன்னாக இருக்கலாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி திரும்ப வந்து அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிறீங்க? இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஃபன்னாக பழகிட்டு இருப்பீங்க, பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கும். சில இந்த ஒர்க்கில் வந்து ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு சீரியஸான ஒர்க்கு, நிறைய விஷயம் சீரியஸ் குவாலிட்டி டைம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து எப்படி நீங்கள் அவங்கள வந்து ஸ்டில் இந்த விஷயம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், இப்போ டெட்லைன் அதிகமாகிடுச்சு, உள்ள விளையாட்டா டெட்லைன் அதிகமாகிடுச்சு, எப்படி நீங்கள் இந்த விஷயத்தெலாம் கன்வே பண்ணுறீங்க? ஒவ்வொரு டீமோடையும் ஐ சிட் அக்ராஸ் ஃபார் டிஸ்கஷன். வி மேக் அ கேலண்டர் அண்ட் பிளானுங்க. ஸோ அந்த பிளான் படி போயிட்டே இருக்கணும். ஸோ போகலன்னா ஆப்வியஸ்லி தேர்ஸ் a checklist of asking ஏன் நடக்கல, எதனால நடக்கலங்கிற இவாலுவேஷன் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால டுவர்ட்ஸ் த ஒர்க் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஒரு 3:30க்கு ஃபார் எனி ஹியூமன் ஃபார் தட் மேட்டர் லைட்டா ஒரு ட்ரௌசினஸ் வரும். ஸோ அந்த டைம்ல வி ஆல்வேஸ் டேக் அ பிரேக். அப்போ வந்து எவ்ரிடே பண்ற விஷயம்னு இல்லை. when the team is really drained, பார்க்கவே போரிங்கா இருக்குன்னா we play music, people start dancing or do something. So அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஹேபிட்னு வெச்சுக்கோங்களேன். சோ அந்த ஒரு பிரேக் இருக்கும். அண்ட் we go for ஃபார்மிங்க்கு, எங்க ஃபார்முக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாள் போவோம். அந்த மாதிரி ஒரு பிரேக். அந்த பிரேக் எடுக்கும்போது எம்ப்ளாய்க்கு உங்களுக்கும் ஒரு பர்சனல் ரேப் அவுட் கிரியேட் ஆகும். அந்த டைம்ல தான் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் விஷயங்கள் எல்லாமே நடக்கும். So more than an employer அவங்க தெரியப்படுவாங்க. கண்டிப்பாங்க. they should feel like part of the team. தேகானா அது என்னோடதுன்னு தோணணும். நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஒரு கேம்ல வின் பண்றோம்னா ஒரு கேப்டன் மட்டுமே வந்து கத்திட்டு இருந்தா வின் பண்ண முடியாது. மொத்த டீமும் சேர்ந்து அவனோட சேம் எனர்ஜி இருந்தா தான் வின் பண்ண முடியும். So I see the team has to have the same energy. அப்பதான் the game will win. கம்ப்ளீட்லி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நாங்கள் இந்த பணம் சம்பாதிக்க போகிறோம், இதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணுன்றது இல்லாமல் இந்த விஷன் இருக்குது எனக்கு பெருசாக, இதை நாங்கள் அடைய போகிறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் சேர்ந்தா இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணுறதுனா நீங்களாம் ஒரு பார்ட் ஆவீங்கன்னு நினச்சி நம்ம புஷ் பண்ணும்போது இது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். கரெக்ட். அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸையும் புரிஞ்சுக்கணுங்க. வாட் இஸ் தேர் டிஃபிகல்ட்டிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி மோர் பர்சனலி வந்து அவங்களுக்கு என்னென்ன. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் ஆர்டர்ஸ் டிலே ஆகும். when there are too many orders டிலே ஆகும். அப்போ வந்து இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஏசி ஹால் உட்காந்துருந்தேன்னா நான் வந்து கேட்க வேண்டிய கேள்வியை வந்து ஏமா போகல, இன்னைக்கு 2000 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம், why have you shipped only 1000 orders இருக்கும். பட் வாட் we do differently is even I go there to the packing, I pack with them, I talk to them. So அந்த டைம்ல they will be telling ma this is not okay, எனக்கு இன்னொரு டீம் தேவைப்படுது, இல்லாட்டி வந்து நின்னுட்டே பண்றோம், பேக் பெயினா இருக்கு, அதனால எங்க ப்ரொடக்டிவிட்டி குறையுதுங்கிற அந்த ரியாலிட்டி நானே போய் பண்ணும்போது தான் என்னால உணர முடியும். ரியல் ப்ராப்ளம். எஸ், only then I'm able to give a solution for that. rather than சும்மா கேட்கறத விட அந்த பெயின் பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதான் ஒரு கிளாசிக் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் பாஸுக்கும் லீடருக்கும். கண்டிப்பா. ஸோ மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுலேருந்து 10 லட்சம் போகிறதுக்கு பிஸ்னஸில் இந்த ஒரு ஃபேக்டர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன ஒரு ஃபேக்டர் சொல்வீங்க? ஸ்ட்ராங் ப்ராடக்ட் அண்ட் ரைட் மார்க்கெட்டிங். ஸோ ஸ்ட்ராங் ப்ராடக்ட்னா நம்ம கிட்ட 10 ப்ராடக்ட் இருக்கலாம், ஆனால் எந்த ப்ராடக்ட் நம்ம நிறைய பேத்துக்கு எடுத்துட்டு போறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டான கிரியேட்டிவ்ஸ் அண்ட் கரெக்டான கம்யூனிகேஷனால கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது சின்ன வயசுல நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருந்தால் எந்த பிலீவை நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணீங்க, அது எப்படி உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு? I always thought making money is a man's job and also I thought making money is easy.
ஸோ பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து அப்பா இஸ் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு நாள் கூட ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸோ ஒரு பிரச்சனையோ வீட்ல பேசினதே இல்லை, எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதே வந்துட்டு நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் உணர்ந்தேன். அது எப்படி உங்களை ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுச்சு? ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் ஈச் பென்னி. முதல்ல நான் லேவிஷா சும்மா செலவு பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஆனா வந்து அது இன்னும் என்ன டிஃபைன் பண்ணுச்சு, எந்த அளவுக்கு முக்கியம், ஈச் ருபி இஸ் வேல்யூபிள். ஸோ அதை வந்து என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி தரணுங்கிறத நான் உணர்ந்தேன். ஸோ ஃபினான்ஸை வந்து டேபிள்ல டிஸ்கஸ் பண்ணணும். சம்பாதிக்கிறவங்க ஒருத்தவங்களுடைய கஷ்டமா மட்டும் அது இருக்கக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது தெரியணுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதை கம்பேர் பண்ணும்போது மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கும் போது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க? ஒரு பெஸ்ட்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடணும். ஒர்க் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதிகமான உங்களோட டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ நேரம்னா எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? இவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணேன் மாதிரி. நீங்க ஒரு ஆண்டர்பிரினரோட லைஃப்ல டைம் லைனே கிடையாது, 9 to 6 ஜாப் கிடையாது. ஸோ நான் வீட்டுக்கு போனாலும் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருப்பேன். வீட்டுக்கு போனாலும் நான் ஓபன் பண்ணி சேல்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ ஐ திங்க் as an entrepreneur you work 24/7. தூங்கும் போது கூட கனவுல கூட வரும், அந்த அளவுக்கு தான். that's the reality. ஓகே. அப்போ 1 லேக்குக்கும் 10 லேக்கும் இந்த வித்தியாசமே இல்லை நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேங்க. இப்போ 1 லேக்குக்கு வந்து ஒரு லெட்ஸ் சே என்னோட அவைலபிலிட்டி வந்து ஒரு 8 hours இருக்குன்னு வைங்களேன். அது 16 hours தான் மாறிச்சே தவிர டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சு கூட சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ வந்து 24 hours பத்தாத மாதிரி இருக்கு. ஸோ யூ லிட்டரலி ஒர்க் ஆல்வேஸ். எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடணும்? நான் இன்னும் பெட்டரா டைம் மேனேஜ் பண்றது, பெட்டரா ஒர்க் பண்றது. மொபைல் இஸ் a distraction. என் தொழிலே மொபைல்ல தான் ஆனாலும் மொபைல் இஸ் a distraction. So it is diverting your focus. So நம்மளே அறியாம 2 ஸ்க்ரால் பண்றோம், அன்வான்டட் ஃபீட் பாக்குறோம். கரெக்ட். நீங்க எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணீங்க? இப்போ இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஃபேக்டர், எல்லா பிசினஸ் ஓனருக்குமே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலேயே எஸ்பெஷலி பிஸ்னஸ் பண்ணும்போது, யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எப்படி நீங்கள் அதெல்லாம் இந்த ஃபேக்டர் நான் வந்து அவாய்ட் பண்ணும்போது என்னால் பெஸ்ட்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி? ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹேபிட்டை, ஆஃபீஸ் போனோடனே ஃபர்ஸ்ட் கொண்டு போய் என் ஃபோனை கேபினில் வச்சுட்டு ஐ கம் அவுட் சைட் த கேபின், சிட் வித் த டீம் மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு டீம் கூடயும் 1 hour ஐ ஸ்டில் ஒர்க் இன் தட் கேபின், மை ஒர்க், பட் அந்த கேபின்ல உட்காந்து பண்ணுவேன். அந்த டைம்ல ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ராப்ளம் ஆகுது, அவங்களுக்குள்ள இருக்க டிஸ்கஷனும் தெரியுது. ஐ எம் ஆல்சோ பீங் ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் த டிஸ்கஷன். ஸோ என் ஃபோனை வச்சுட்டு எனக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க பெட்டரா பண்றது ஃபோனே இல்லாம இருக்கீங்கன்றீங்க. பட் இன்சைட் ஆஃப் சோஷியல் மீடியால எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஸோ இப்போ ஸ்டில் வந்து ஃபோன் வச்சிருக்கும் போது சோஷியல் மீடியாலே பிசினஸ் ரன் பண்றவங்க ஒரு தேவையில்லாத ஃபீட் பார்க்கலாம், ஒரு காமெடி இருக்கலாம், ஃபன்னியா இருக்கலாம், அது உங்களோட கோர் ஃபோக்கஸ் ஒர்க்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ அனலிட்டிக்ஸ் செக் பண்ணுவீங்க, கேக் செக் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் நீங்க செக் பண்ணும்போது எவ்வளோ சேல் வந்திருக்கு, இந்த மார்க்கெட்டிங் ரன் ஆகுதா, இந்த கண்டென்ட் வியூஸ் வருதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணும்போது எந்தெந்த விஷயம் நான் வந்து இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் வச்சிருக்கிறதுனால நான் என்னால் ஃபோக்கஸ்டாக கண்டென்ட்ல பண்ண முடியுது, இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன், அதனால என்னால் மற்றவங்களோட பெட்டராக சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண முடியுது, மேபி என் டீமோட பெட்டரா, அந்த மாதிரி. நான் ஸ்க்ராலே பண்ணாலும் இப்போ லெட்ஸ் சே சில இன்ஃப்ளூயன்சரோட வீடியோஸ் எல்லாம் வருதுன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சரோட ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா ஐ சென்ட் இட் டு த கொலாபரேஷன் டீம். அனுப்பிச்சு இந்த இன்ஃப்ளூயன்சர் கூட ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓ சூப்பர். ஓகே. சும்மா பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னா ஐ சென்ட் இட் டு த கரெக்ட் டிபார்ட்மெண்ட் டு ஒர்க் வித் them. நான் என்ன பண்ணுவேன்னா, சிம்பிளி நான் யூடியூப் பார்க்குறேன்னா யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பண்ணுறதுனால யூடியூப் என்ன பார்க்கணும்னு நினைக்குதோ அதை நான் பார்க்க மாட்டேன். ஸோ நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை யோசிச்சுட்டு நான் யூடியூப்ல போய் போடுவேன். அது என்கிட்ட செக்லிஸ்ட் இருந்தது. நான் இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில். ஏன்னா யூடியூப்லேயே நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெட்டரான ஷார்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ணும்போது அப்புறம் வந்து 3 செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது என்னன்னா ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக எனக்கு தெரியணும் நான் என்ன பார்க்க போகிறேன்னு. ஓகே. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியுது வரைக்கும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்துட்டேன்னா அவ்வளோ காலி நான் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ தம்ப்நெயில்ஸ், யூடியூப், ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். நான் போட்டேன்னா நான் காலி. ஸோ எனக்கு கிளியரா தெரியும் நான் வந்து எக்ஸாக்டாக நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த வீடியோ பேர் நேம் வரதுக்கு முன்னாடி ஃபோன் டக்குன்னு எடுக்க மாட்டேன். நான் ஃபோன் ஒரு அடிக்ஷன் மாதிரி எடுத்து டக்குன்னு எடுத்து பார்த்து ஸ்க்ரோல் பண்ணோன்னே நான் அப்போ நினச்சிப்பேன் எனக்கு உங்களுக்கு தெரியுதா கரெக்டான ரீசன் அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் நோண்டி எக்ஸாக்டாக அதை மட்டும் தான் போடுவேன். வேற கீழே வர எந்த கண்டென்ட்டையும் பார்க்க மாட்டேன். ஒரு ஐடியல் கஸ்டமருக்கு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிங்க, இந்த ப்ராப்ளம் ஒர்த்தா சால்வ் பண்றதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு Q&A போடுவோம். ஸோ போட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் தேகால நாங்கள் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணோம்னு கேட்டோம்னா கஸ்டமர்ஸ் வில் ஸ்டார்ட் கிவிங் ஆன்சர்ஸ். அவங்களுக்கு வேணுங்கிற ஃபீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வர பதிலெல்லாம் எடுத்து கன்சால்டேட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா காமனான ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் வந்து R&Dல டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கான்னு பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க அப்படிதான் ஹேர் கலர் லான்ச் பண்ணோம். ஹேர் கலர் வந்துட்டு மார்க்கெட்ல ஹேர் டை இருந்துச்சு. 100% பிளான்ட் பேஸ்ட் ஹேர் கலர் இல்ல. சோ ஏஷியாலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் அதை லான்ச் பண்றோம். சோ வந்து வி அண்டர்ஸ்டுட் அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு. சோ அதனால நாங்க R&D பண்ணுவோம். எப்படி அதை அண்டர்ஸ்டுட் பண்ணீங்க இந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு? மெஜாரிட்டியான ஆடியன்ஸ்க்கு அது நெசசிட்டி இருக்கு. சோ மார்க்கெட்ல போய் பார்க்கும்போது அந்த கேப் இருக்கு. ஹேர் டை வச்சிருக்காங்க, இல்லாட்டி அமோனியா இதெல்லாம் போட்ட பேஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா அத்தன்டிக்கான ஒரு பிளான்ட் பேஸ்ட் ஃபார்முலேஷன் இல்ல. சோ இங்க ரெக்வயர்மெண்ட் இருக்கு, மார்க்கெட்ல இல்ல. சோ கொண்டு வந்தா அந்த நெசசிட்டி கஸ்டமர்ஸ்க்கு இருக்கும். they will buy அப்படிங்கறது தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபிட். ஓகே. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம்னா ஒருத்தர் 2 பேர் வாங்குறத தாண்டி 1000 பேர் 2000 பேர் வாங்குனாங்கன்னா the product will go well in the marketing. லான்ச் பண்ணோம். சோ அங்க மார்க்கெட் ஃபிட் தெரிஞ்சுப்போம். சோ அந்த ப்ராடக்ட் நாங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்போம். சோ அது இல்லாம டோட்டலா நியூ பிகினிங் ஒன்னு கொண்டு வராங்க, அப்சல்யூட்லி நியூனா, சோ அத வந்து உண்மையாலுமே அது நெசசிட்டியா, காம்படிட்டர்ஸ் கிட்ட இருக்கா, ஃபாரின் மார்க்கெட்ல இருக்கா, அது சேல் ஆகுமா இல்லையாங்கிற அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் இன்டு R&D. ஓகே. That's how we do. ஸோ முன்னாடி ஜெனரலாக என்னன்னா ஒரு தடவை காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறது, மற்ற காம்படிட்டர் இருக்கான்னு, ப்ளஸ் பீப்புளுக்கு நெசசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஒன்ஸ் நெசசிட்டி இருக்குது ப்ளஸ் காம்படிட்டர் கிட்ட இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு மோர் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா காம்படிட்டர் இல்லை, பீப்புள் கிட்ட பயங்கர நெசசிட்டி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தோம்னா ஈஸியாக பீப்புள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து காம்படிட்டிவிட்டி இருக்கலாம். There will be existing product in the market. ஆனா why தேகாங்கிற question. For example, vitamin C serum launch பண்ணதுக்கு ஒரு reason. vitamin C வந்து already all Jain companies are doing vitamin C. மார்க்கெட்ல இருக்கு. ஆனா நாங்க போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் கேட்டது vitamin C serum. So எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி ஒரு 10 பிளேயர் வித்துட்டு இருக்காங்க விட்டமின் சி. அதையும் தாண்டி தேகாட்ட வந்து ஏன் விட்டமின் சி சீரம் கேக்குறாங்க. சோ அந்த கஸ்டமர்ஸ்க்கே கால் பண்ணி why அஸ்ங்கிற question கேட்கணும். சோ அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு வந்த பதில் ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா we are using an eco certified preservation systemல வந்து we are very strongனா we use an eco certified preservative. Going little technical. So சேஃப்டி அண்ட் ட்ரஸ்டோட ரீசனுக்காக they want from தேகாங்கிற ஒரு ரீசன். ஸோ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா, மக்கள் ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளே அவங்ககிட்ட கேட்கணும், ஏன் எங்களை சூஸ் பண்ணீங்க. அது மூலியமா வர பதில் நம்மளுக்கு கிளியரா சொல்லும் எதனால நம்ம ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு. யார்ட்டுமே இல்லாத பொருள் கிட்ட வந்து கேட்கறது இஸ் டிஃபரெண்ட். நீங்க கொண்டு வந்தா மார்க்கெட் கொண்டு வந்தா நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐடியாலஜி. அது ஒரு ஐடியாலஜி. பட் ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய பேர் வித்துட்டு இருக்க ஒரு விஷயத்த தேகா பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஓகே, அப்படி கேட்கறதுனால நாங்க ஏன் காம்படிட்டரோட டிஃபரெண்ட்னு தெரிய வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் காம்படிட்டர் டிஃபரெண்ட். எதனால தேகால இருந்து எனக்கு வேணும் போது கஸ்டமர் will give you the USP, the reason for you to develop the unique selling point. Yes. So அத வந்து you can அதுக்கப்புறம் தேவைனா you can start developing the product. ஸோ நீங்க எப்படி தேகாவோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபாரின்ல விற்க ஆரம்பிச்சிங்க? ஸோ ஃபாரின்ல விற்கிறத பத்தி என்ன க்ரூஷியல் லெசன் கத்துக்கிட்டீங்க இந்த ப்ராசஸ்ல? ஓகே, ஸோ உங்க ப்ராடக்ட்ஸ் ஃபாரின் போகுது அப்படின்னா அங்க வந்து லீகாலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ வந்து தட் வில் மேக் யூ ஃபைன் டியூன் யுவர் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்களோட லைசன்ஸ், நம்மளோட லேபிள் ஒர்க்ஸ் எல்லாமே FDA அப்ரூவல்ங்கும் போது நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நிறைய மைன்யூட் டீடைல்ஸ் நமக்கு இந்தியால பேசிக்கான டீடைல்ஸ், பேசிக்கான லைசன்சிங் எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. ஆனா நீங்க ஒரு US மார்க்கெட் அனுப்பணும்னா அங்க FDA அப்ரூவல் இருக்கணும். இதுவே நீங்க வந்துட்டு துபாய் அனுப்புறீங்க இல்ல மலேசியா மார்க்கெட் அனுப்பணும்னா ஹலால் சர்டிபிகேட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு காஸ்ட் ஆகும்? காஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ங்க. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஈச் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு மணி வரும். அண்ட் ஹலால் சர்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே அவங்க டைரக்டா உங்களோட ரீசெலர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே ஹலால் சர்டிபிகேட் எடுக்க முடியும். ஆனா இங்கேயே நீங்க ஹலால் சர்டிபிகேட் எடுக்கும் போது அவங்களோட வேலை எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மலேசியால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு அங்க நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் செல்லர் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற லைசன்ஸ் வாங்குறதுக்கு இட் இஸ் a 3 to 4 months ப்ராசஸ். நிதானமா பண்ணாங்கன்னா 6 மாசம் கூட ஆகும். சோ அது ஒரு டைம் கன்சியூமிங் விஷயமா இருக்கும். சோ இங்க நீங்க ஹலால் சர்டிபிகேட் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷன் டைம் குறையும். சோ தட்ஸ் ஒன் திங் தட் யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன். இப்போ இங்கே வாங்குறவங்களுக்கு சர்டிஃபிகேஷனுக்கு டைம் குறையும்.
ப்ராசஸ்ட் அங்க வாங்குறவங்க கிடையாது. ஹலால் சர்டிஃபிகேட், ஸ்பெசிஃபிக்கா ஹலால் சர்டிஃபிகேட், ஸ்பெசிஃபிக் ஹலால் மட்டும். ஸ்பெசிஃபிக்கா ஹலால். இப்போ மலேசியால ஹலால்ன்றது சாப்பிடுற பொருளுக்காக விற்கிற லைசன்சிங். இல்லைங்க, அங்க வந்து எல்லாத்துமே எனி மலாய் பர்சன் வில் வாண்ட் அ ஹலால் சர்டிஃபிகேட். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஈவன் ஃபார் ஸ்கின் கேர் நாங்க ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. சோ அங்க அந்த கண்ட்ரில நெசசிட்டியா இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் ஃபாரின்ல விற்கிறதுக்கான ரீசன் வந்து ஏற்கனவே கஸ்டமர் பேஸ் இருக்கிறதுனால ஃபாரின்ல உங்களுக்கு கேட்குறாங்க, ஃபாரின்ல விற்கிறீங்க. கஸ்டமர் பேஸ் தேர். சோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்களோட எக்ஸிஸ்டிங் லாயல் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரீசெல்லர்ஸா பண்ணாங்க. தே வாண்டட் டு டேக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் us. சோ ரீசெல்லர்ஸா பண்ணாங்க. we have lot of small resellers playing across the globe for us. இப்போ வந்து we see a very good potential US market. அதனால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். சோ எல்லாம் it goes good, we'll be playing very big in the US market. சூப்பர். ஓகே. ஸோ ஸ்மால் பிராண்ட்ஸ்லாம் ஃபாரின்ல விற்கலாமா? அப்படி விற்கலாம்னா அவங்க அப்சல்யூட்டா சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பண்ணணும்? கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகாம இருக்க எந்தெந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது? யாரு வேணாலும் எங்க வேணாலும் விற்கலாம். அதான் டிஜிட்டல் எக்கானமி. இப்போ யூ கேன் செல் எனிவேர். என்ன ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னா மார்க்கெட் ஃபிட். சோ நீங்க ரொம்ப நல்ல ப்ராடக்ட் விற்கலாம், வச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா அது யாருக்கு போய் சேரணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எஃப்என்சிஜி வந்து ஷாம்பூஸ் டாமினேட்டட் பை ஸ்மால் சாஷெட்ஸ். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கு. ஆனா யூஎஸ் மார்க்கெட்ல தே வாண்ட் இன் பிகர் பாட்டில்ஸ். ஏன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் வாங்கி ஸ்டாக் பண்ணாங்கன்னா அது அப்படியே இருக்கணும். சோ அந்த மாதிரி எந்த மார்க்கெட்க்கு நீங்க எந்த பொருளை விற்கிறீங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஒரு நல்ல பிசினஸ் மாடல் வந்து ஊர்லன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு, வேறான்னு தெரியல. சோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே வந்துட்டு யூஎஸ் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற தின்பண்டங்கள், முறுக்கு, அதெல்லாம் வந்து அங்க குடுக்குறாங்க. ஏன்னா அப்போ நீங்க யூஎஸ்ல உட்கார்ந்து இருந்துட்டு உங்களுக்கு இருட்டுக்கடை அல்வா சாப்பிட முடியும் அவங்க மூலியமானா, தட் இஸ் லைக் வெரி நைஸ் பிசினஸ் மாடல். சோ அவங்க டார்கெட் ஃபுல்லாவே யூஎஸ்ஏ. ஆனா அவங்க இங்க கலெக்டிவா பண்ணி இந்தியால வித்தாங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபரெண்ட். இங்க சேல் பண்றாங்க, பட் அவங்க ப்ரமோஷன் ஃபுல்லா யூஎஸ்ஏல தான். சோ அந்த மாதிரி ஃபைண்டிங் த ரைட் மார்க்கெட் ஃபிட் ஜியோகிராபிக்கலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஃபிட்டுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு என்ன சொல்லுவீங்க? ஓகேங்க. இப்ப நாங்க ஷாம்புவே எடுத்துக்கோங்களேன். இப்ப எங்க ஷாம்பு வந்து வாங்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாங்க இது வந்து ஒரு மாஸ் பிரீமியம் செக்மெண்ட். இப்ப வந்து லெட்ஸ் கன்சிடர் த மாஸ் வால்யூம். இப்ப வந்து ரெகுலர் ரீட்டைல் ஷெல்ஃப்ல போய் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா சாஷெட்ஸ் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த 1 ரூபீ சாஷெட்ஸ், 2 ரூபீ சாஷெட்ஸ் தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு இட் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபிள். ஆனா யூஎஸ்ல சாஷெட்ஸ் போகாது. ஏன்னா they prefer bigger bottle. இப்பவே நாங்க வந்து ஒரு 220 ml கெப்பாசிட்டில கொடுக்குறோம். ஆனா யூஎஸ் மார்க்கெட் இப்ப எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. they are asking 1 liter bottles. So that is the difference. நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. அதுக்கு நெசசிட்டி இருந்தால் மட்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லாட்டி உங்களுடைய பிசினஸ் மாடலே ஃபெயிலியர் ஆயிடும். புரியுது. சிம்பிளா என்னன்னா அங்க நெசசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றாங்களா இல்லையா, பிளஸ் எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமா சக்சஸ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணலாம். கரெக்ட். சிம்பிள் இந்த 2 விஷயம். ஸோ இப்போ மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிற ஸ்டேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. இந்த டைம்ல நான் போயிட்டு இன்னொரு ஆண்டர்பிரனர் கிட்ட நெட்வொர்க் பண்ணலாம்னு நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்ல இந்த டைம் யூஸ் பண்ணி நான் டீப்பர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? I don't believe in networking. But I like meeting people. அது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் வந்து போய் நான் யாருமே போய் பார்த்தேன்னா ஒரு கான்டாக்ட் கொடுக்கறதுக்காகவோ இல்ல கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவோ ஐ நெவர் டூ. ஐ கோ தேர் டு கெட் இன்ஸ்பயர்ட். அவங்க சொல்ற ஏதாவது விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். So but I have lot of time. I'll definitely put into my business and not networking. ஸோ ஒரு கம்பெனியா பர்சனல் பிராண்டிங் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு சிஇஓ பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே பிசினஸ்க்கு என்ன வேல்யூ பிரிங் பண்ணுது? ஐ திங்க் இந்த ஜெனரேஷன் தான் நம்ம வந்து பர்சனல் பிராண்டிங்க பத்தி பேசிட்டு இருக்கோங்க. ஆனா ரொம்ப அழகா காலகாலமா வந்து நம்ம வசந்தன் கோ சார் எடுத்துக்கோங்க. அவர் இந்த வீல் சேர்ல இருந்து திரும்புவாரு. சோ வந்து எனக்கு வசந்தன் கோனா அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம லலிதா ஜுவல்லரி ஓனர், தங்கமயில், ராம்ராஜ் அங்கிள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிராண்டோட ஃபேஸா இருக்காங்க. சோ அப்போ ஒரு பிராண்ட நினைக்கும் போது அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்கிறோம். சோ அந்த விதத்துல நம்பிக்கை உருவாகும். ஐ திங்க் அந்த ட்ரஸ்ட் தான் ஒரு மாபெரும் வெற்றி ஒரு பிராண்டுக்கு. ஸோ அதனாலதான் ஐ திங்க் இப்போ நியூ ஏஜ் பீப்புள் நாங்க எல்லாருமே வந்து பியாண்ட் செல்லிங் த ப்ராடக்ட் நாங்களே அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறோம். ஸோ தட் பாக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு பிரச்சனைனா என்னால இந்த பொண்ணுகிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அது நீங்க எப்ப பண்ண முடியும்னா உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ட்ரஸ்ட் இஸ் த மேஜர் ஃபேக்டர் ஃபார் பிராண்டிங்.
ஸோ இப்போ பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பிஸ்னஸை பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் இருக்குன்னு தெரிய வரும். சிஇஓ பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும் பிராண்ட் மேலே. ஸோ இந்த பர்சன் தான் இதை விற்கிறாங்கன்னு பீப்புளுக்கு தெரியறதுனால. அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஸோ இப்போ இருக்கிற உமன்ஸ்க்குலாம் என்ன ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லுவீங்க? ஸோ உங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணி உமன் ஆண்டர்ப்ரனராக ஷிஃப்ட் ஆகும். ஒரு முக்கியமான 5 விஷயங்கள். நம்பர் 1, don't think about your family, cousins, relatives or friends when you create content. Only then you lose a fear for camera. Number 2, have your own style. Do not copy or replicate anyone. In that way, you will lose your own identity. Number 3, know your audience. Number 4, create content which is appropriate for your audience. Number 5, be consistent. Don't give up. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 2 பிரேக் பண்ணி லெவல் 3 போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதம் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்கில் தேவை, என்ன கேரக்டரிஸ்டிக் தேவைன்ற ப்ராசஸ் தான் எக்ஸாக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் உமன் லெட் பிராண்டு மாதம் 1 crore மார்க்கை கிராஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது இல்லாத எந்த ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி மாதம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது வந்தது. ஸ்டார்டிங் இருந்தப்போ வந்துங்க எல்லாமே நானே தான் பண்ணணும், அப்பதான் பெர்ஃபெக்டா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நானே பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கேலபிலிட்டி இருக்காது. ஸோ அசைனிங் த ரைட் ஜாப் டு த ரைட் பர்சன் மேட் அ பிக் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அண்ட் த பிராண்ட் க்ரோத். ஸோ 10 லட்சத்துலேருந்து 1 கோடி போனோம்னா டீம் டெவலப்மெண்ட், டீம் ட்ரைனிங், பெஸ்ட் பீப்புள் கிட்ட அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளால பிடிக்கிற வேலையை பார்க்கணும். மேக்ரோ லெவலில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். சில பார்ட்டுக்கு அந்தந்த ரோலுக்கு எந்தெந்த பீப்புள் இம்பார்ட்டன் அவங்கள்ட்ட விட்டுணும்னு சொல்ல வரீங்க. அதான் பெஸ்ட் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் பண்ணுறதுக்கு. Giving the right job to the right person, you will have lot of time in terms of expansion and other things. ஸோ கேமோட இந்த ஸ்டேஜில் என்ன நியூ கெப்பாசிட்டி அன்லாக் ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் டேகாவோட ஃபார்ம், டேகாவோட ஸ்டோர், அந்த மாதிரி என்ன நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அன்லாக் ஆச்சு? இந்த பதில் உங்களை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம். பிகாஸ் பிராண்ட் ஒரு 7 years ஆகுது. நாங்க 6.6 to 6.5 years எங்க ப்ராடக்ட்ஸ் எங்க வெப்சைட்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு. ஓ, இட் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஒன்லி ஆன் த வெப்சைட். தேகா.in மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு. மார்க்கெட் பிளேசஸ்ல இல்ல. we were nowhere. தேகா வாங்கணும்னா எங்க வெப்சைட்ல மட்டும் தான் வாங்கணும். ஸோ we felt now we have to make ourselves available in terms of marketplaces, quick commerce, retail shelves. இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்பான்ஷன்ல இருக்கோங்க. அவைலபிள் மோர் பிளேசஸ். இப்போ நீங்க யோசிக்கிறது ஒரே பிளேஸ்ல இருந்தோம், இப்போ நம்ம மோர் பிளேஸ்ல அவைலபிள். எஸ், வெப்சைட்ல மட்டுமே Blinkit, Zepto அந்த மாதிரி குயிக் காமர்ஸ் தானே. அப்படியா? எல்லாத்தையுமே we have made us available இப்போ. இப்போ எங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு Amazon, Flipkart, Myntra, Nykaa, Zepto, Instamart, Big Basket இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 6-7 monthsல நாங்க பண்ண ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த 6-7 monthsலயா? இப்போ ரீசெண்டா தான் எங்க மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். அப்ப நீங்க பெரிய சேல்லாம் பண்ணும்போது வெறும் ஒன்லி ஆன் வெப்சைட்டா? இப்பவும் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் அதிகமா இருக்கு. ஆனா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படின்னா சீக்கிரம் வேணும், உடனே வேணும் அப்படிங்கிறங்காட்டி மார்க்கெட் பிளேசஸ்லயோ இல்ல வந்து குவிக் காமர்ஸ்லயோ இருந்தா they easily able to get it. மோர் ஃபெமிலியர் பிளேசஸ்லயே இருக்கணும்ன்ற ஒரு ஃபேக்டரும் இருக்கு, ஃபாஸ்டா வரணும்ன்ற ஃபேக்டரும் இருக்கு. ஸோ நீங்க மாசம் 1 கோடி சம்பாதிக்கும் போது நீங்க பண்ண புது விஷயமே இந்த அவைலபிள் இன் மோர் பிளேசஸ். இப்ப நான் சொல்றேங்க, நீங்க வந்து you asking years backங்க. இந்த ரீசன்ட் மாடலே அதுதான் சொல்றேன். புரியுது. அதான் இந்த டைம்லயே அப்படின்னா அது ஃபாரா இந்த டைம் இப்போ கரண்ட் டைம் நீங்க கேக்குறது வந்து ரெவென்யூ, இந்த டைம்ல ரெவென்யூ அதிகமா per month கிராஸ் பண்ணி கேக்குறது வந்து லைக் 2-3 years back. அப்பவே வந்து ஒன்லி வெப்சைட்ல தான் பண்றோம். ஆமா, அதானே. இப்போ நீங்க மாசம் 1 crore வந்து 3-4 years முன்னாடி ரீச் பண்ணிட்டீங்க. அந்த டைம்ல கோவிட் டைம்ல பண்ணிட்டு இருக்கீங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த டைம்லயே வந்து நீங்க குயிக் காமர்ஸ் வெறும் ஓன் வெப்சைட் தான். அப்ப நீங்க நியூவா பண்ண அப்டேட் 1 crore வரும்போது அப்புறம் இப்பதான் நியூ அப்டேட் இப்பதான் we have update. ஆனா 1 crore பண்ணும்போது வேற ஏதாவது அப்டேட் பண்ணீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் சம்திங் இல்லையா? டேகா ஃபார்ம் இல்லையா? ஃபார்ம் இருந்துச்சு, ஃபார்ம் இருந்துச்சுங்க. கோவிட் டைம்ல we started farm, பட் அதுக்கும் சேலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. அப்ப வந்து ஃபார்ம் வந்து கோவிட் டைம்ல இல்ல, இது பண்ண முடிஞ்சதுனால தான் 1 கோடி சேல் பண்ண முடிஞ்சதுனால அப்புறம் தான் ஃபார்ம் அன்லாக் ஆக முடிஞ்சது. இல்லைங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் தான். ஃபார்மை பத்தி நம்ம எதுவும் பேசாம இருந்தோம். ஸோ வந்து இந்த கோவிட் டைம்லங்காட்டி ஃபார்ம் விஷயங்களை ஃபீச்சர் பண்ண ஆரம்பிச்சோம். எப்படின்னா 10 லட்சம் பண்ண முடியும், என்னால பண்ண முடியல. ஓகே, பட் 1 கோடி பண்ணும்போது மட்டும் தான் என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. சென்னை ஸ்டோர், கோயம்புத்தூர் ஸ்டோர், ஈரோடு ஸ்டோர் அதெல்லாமே இதெல்லாம் 1 கோடி பண்ண முடிஞ்சுதா? இல்ல பண்ணல, அதுக்கப்புறம் தான் பண்ணணும். பண்ண முடிஞ்சுதாங்கிற தாண்டி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸ்டோருமே நான் எங்க ஸ்டோர்ஸ் எல்லாம் இப்பதான் 2 years மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்புறம் தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பெரிய யூனிட் பெருசா பண்ண முடிஞ்சது 1 crore யூனிட்டா பில்ட் பண்ணோங்க. ஓகே, அந்த ஸ்டேஜ்ல இதான் அன்லாக் ஆச்சு. பெரிய ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிங்க போது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்ற மாதிரி.
சிம்பிளாக சொன்னோன்னா நீங்கள் 1 crore சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பொருள் தேவைப்படுது 1 crore சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. அதனால் மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே இருந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பெருசாக்கிட்டீங்க. ஆமாம். ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு அன்லாக்கான ஒரு நியூ திங் அந்த டைமில். ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி ஒன்று உருவாக்கணும். அண்ட் வி ஹேட் மெஷினரிஸ் இன்வால்வ், இம்போர்ட்டட் மெஷினரிஸ், அந்த மாதிரியான மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், R&D எக்ஸ்பான்ஷன் அதெல்லாமே நடந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம 1 crore ஹிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை நிறைய பண்ணுறதுக்கும் நல்லா பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைச்சது. எஸ், சிம்பிளி சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் 1 crore சம்பாதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். நியூ கான்செப்ட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் பெருசு பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய விஷயம் கற்றுக்கணும். நிறைய விஷயம் நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுற மாதிரி வரும்போது எப்படி இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறீங்க? இது ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் சம்திங் எதாவது இருக்கா? எங்கேருந்து கற்றுக்குறீங்க தான் சம்திங்? நேர்மையாக சொல்லணும்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் விஸ்டம். எனக்கு தேவை இருந்துச்சு, அதனால செய்ய ஆரம்பித்தோம். ஒன்னொன்னும் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண ஆரம்பித்தோங்க. ஸோ ஒரு ஸ்டோரே போடணும்னா இப்போ வி ஹாவ் 3 stores in சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் போடும்போது எங்களுக்கு ஸ்டோர் டிசைன் ஆகட்டும், ஸ்டோர் லொக்கேஷன் ஆகட்டும், பிளானிங், அதுவே இட் டுக் us 3-4 months. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்பராக இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த ஸ்டோரை புக் பண்ணி 3 to 4 months சும்மாவே ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கு டேபிள்ஸ் வரல, ரேக்ஸ் வரல, அந்த மாதிரி. இப்போ we have mastered that art by experiencing the work. இப்போ ஸ்டோர் போட சொல்ல 1 மாசத்துல என்னால பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அது டைம் கன்சியூம் பண்ணுச்சு. ஸோ only by experiencing you learn it. ஸோ தேவைப்படும் போது தேடப்படுவாங்கன்ற மாதிரி. ஸோ சிம்பிளி என்னன்னா இந்த விஷயம் தேவைப்படுது, ஸோ அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் பை ஆக்ஷன் எடுக்கிறதுனால, நாட் படிக்கிறதுனால இல்லை, ஆக்ஷன் எடுக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் நிறைய நியூ ப்ராடக்ட் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. இந்த ப்ராசஸில் உங்களோட ஓல்டு ப்ராடக்ட்ஸ்லாம் குவாலிட்டி மேனிட்டரி இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா, இல்லை இது ஏற்கனவே பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடுவீங்களா, நியூ ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஸோ நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒரு லைனில் போயிட்டே தான் இருக்குங்க. கன்சிடரிங் ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இம்ப்ரூவைசேஷனுங்கிறது கிடையாது. ஸோ நெசசிட்டி இருந்தால் இம்ப்ரூவைசேஷனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து காமனான ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது ஏன் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வில் கோ இன் ஃபார் இம்ப்ரூவைசேஷன். ஒரு ஃபேக்ட் சொல்லுது 93% ஆஃப் மென் ஸ்கின் கேரை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. ஏன்னா அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அன்மாஸ்குலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு கிளியர் ஸ்கின் தேவை. இதை பற்றி உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன? டேகாவோட என்னென்ன ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல்? ஓகே, முதல் விஷயம், ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுங்கிற அந்த பாகுபாடே தேவையில்லைங்க. நம்ம எல்லாருமே மனிதர்கள், நம்ம எல்லாத்துக்கும் தோல் இருக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ வந்து ஸ்கின் கேர் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். எல்லாருமே பண்ணிக்கணும். பிகாஸ் வி ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு என்வாரன்மெண்ட் பொல்யூஷன், லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கின் கேர் இஸ் மேண்டட்ரி. மேபி ரொம்ப ஒரு லேசியான ஆள் நான், எனக்கு பெருசாக ஸ்கின் கேர் பண்ணிக்க பிடிக்காதுன்னா ஐ வுட் சஜஸ்ட் லைக் 3 basic ப்ராடக்ட். ஒரு ப்ரைஸ் வாட்டர் ஷாம்பூ டு கிளென்ஸ் யுவர் ஹேர், அண்ட் சார்கோல் பாடி வாஷ் ஃபார் யுவர் ஃபேஸ் அண்ட் ஹோல் பாடி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆலோவேரா ஜெல், இட்ஸ் எங்களோட தேகாவோட ஆலோவேரா ஜெல் இஸ் வெரி வெர்சடைல். நீங்கள் ஹேருக்கும் போட்டுக்கலாம், ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம், பியர்டுக்கும் போட்டுக்கலாம், ஹேர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் ப்ராடக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, அவங்க ஹேர் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதால முடி கொட்டுறது கம்மியாகும், உங்களோட சார்கோல் யூஸ் பண்ணுறதுனால மோர் பிம்பிள்ஸ் வராது, இன்னும் பெட்டராக இருக்கலாம், ப்ளஸ் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ப்ரிவென்ஷன் தாண்டி ஒரு நரிஷ்மெண்ட்டும் இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ பிம்பிள்ஸ் வர்றது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, தலைமுடி குறைக்கும், முடி கொட்டாமல். ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன், பெருசாக நான் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க மாட்டேன்னா இது பண்ணலாம். முடிஞ்ச ஒரு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேசினேட்டிங் ஃபேக்ட் சொல்லுது, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவிலேயே நிறைய ஜாப் அப்ளிகண்ட்டை சைலண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ஸ்கின் டோன்னால. ஸ்டில் மேரேஜ் மார்க்கெட்டில் கூட உமன்ஸ்லாம் கருப்பாக இருக்காங்கன்ற ஒரு காரணத்தினால வேல்யூ கம்மின்னு இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் பீப்புளுக்கு என்ன ஒரு அர்ஜென்ட்டான மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவை, இந்த ஃபேக்டரை ஃபாரின் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியிலேங்க இத்தனை வருஷத்தில் நடந்த ஒரு ஹாரிபிளான எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது இந்த ஃபேர்னஸ் கேம்பெயின்ஸ். டூ ரேசிஸ்ட். அப்சல்யூட்லி நாட் நெசசரி. ஃபேர், உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த மெலானின் தட்ஸ் தேர் இன் யுவர் ஸ்கின். ஸோ அதை வந்துட்டு ஒரு வியாபாரமாக பண்ணதே வந்து எனக்கு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரிபிளான திங். I would even question why the government let that happen in India, which is absolutely not okay. See, job application rejection or marriage proposal rejection because of complexion, I don't know, நாடு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. We are still stuck with the reverse gear and we are going somewhere behind. See the skill, see the value, see the attitude, see the character of the human being before any other shitty things like complexion. So in fact we run a campaign called Degala you are beautiful just the way you are அப்படின ஒரு campaign இது பண்றோம். நம்மளாவே நம்ம அழகுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அழகே.
why would you want to become like someone or make your skin something else? Total bullshitting. This is something that we should never take. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேட்டதுலேயே பெஸ்ட் அட்வைஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? Wisdom doesn't come with age. It comes with experience. 50 வயசில் ஒரு சின்ன பையனை பார்க்கலாம், 20 வயசுல ஒரு பையன் ஒரு பெரிய மேனாக நடந்துக்கலாம். இட் ஆல் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த மெச்சூரிட்டி அண்ட் த பெயின் தட் ஹி ஹஸ் ஃபேஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிராண்டு இயர்ஸ் கணக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த செகண்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்ட எல்லா கண்டென்ட்டுமே டெலிட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட வெறும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது உங்கள் பிராண்டை பற்றி உங்கள் ஃப்யூச்சர் கஸ்டமருக்கு சொல்கிறதுக்குன்னா டேகாவை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தேகா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சைல்ட் மாதிரி. இட் வாஸ் கிரியேட்டட் டு டேக் நேச்சர் க்ளோஸ் டு பீப்புள் த்ரூ ஸ்கின் கேர். ஸோ இயற்கையாக இன்னும் உங்கள் பக்கத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து என்னோடய பர்சனலாக ஆக்னி இருந்துச்சுங்கும் போது எனக்காக ஃபார்முலேட் பண்ண ஒரு ப்ராடக்டை நான் மார்க்கெட்டில் கொண்டு வந்து தான் இன்றைக்கி தேகாங்கிற ஒரு பிராண்ட் உருவாச்சு. எங்களை நம்பி லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக நாங்கள் பார்க்குறோம். ஆல்சோ வி ஆர் மேட் இன் இந்தியா. வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் தட். வி ஆர் rooted in nature and growing with science. We will also vision to take Indian standards to the global market. Thank you for always loving Dega, and your love is what makes us keep going. Thank you. ஒரு சின்ன ப்ரெசென்ட் இருக்கு உங்களுக்கு. வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி தாட்ஃபுல். இது என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டால் போட்டு என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆன ஒரு பிக்சர். ஸோ திஸ் இஸ் வேர் தேகாஸ் பிகான். ஸோ இங்கே போகும்போது இந்த அன்னைக்கு தான் என் பிராண்டுக்கு நான் பேரே வைக்கிறேன். சூப்பர். அந்த நாள் தான் நீங்கள் அந்த நாள் தான் பேர் வைக்கிறேன். நோ சீரியஸ் தாட் பிஹைண்ட் த பிராண்ட் நேம். தேகாங்கிறது பொருத்தமாக இருக்கும்னு யோசிக்கிறேன். டேக்கிங் த கார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இங்கே தொங்குறது என்னோட விசிட்டிங் கார்ட்ஸ். ஓகே, இங்கே இருக்கு இல்லைங்களா? சூப்பர். திஸ் ஆர் மை விசிட்டிங் கார்ட்ஸ் அண்ட் திஸ் வாஸ் த பிராண்ட் லோகோ ஃபார் மோர் தென் 2-3 years. அதுக்கப்புறம் அங்கே ரீபிராண்டிங் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். த கோட் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்.